ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக. ஒரு 2 கிரெடிட் கார்டு நான் இப்போது ப்ரெஃபரபுளாக எடுத்திருக்கேன். நம்ம ஆக்சுவலாக நிறைய கிரெடிட் கார்டு வியூஸ்லாம் போட்டிருப்போம். எந்த கிரெடிட் கார்டால் என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எந்த கிரெடிட் கார்டெலாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பில்லிங் பேமெண்ட்ஸ்லாம் நான் மறந்து போக ஆரம்பிச்சிட்டேன் நிறையா விஷயங்கள்ல. ஸோ மறந்து போகுது, இந்த டென்ஷன் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நான் கிரெடிட் கார்டு யூசேஜை குறைச்சிட்டு கிரெடிட் கார்ட்ஸை நான் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிரெடிட் கார்ட்ஸை குறைச்சிட்டு இதில் எந்த கிரெடிட் கார்ட்ஸ் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஃபரபுளாக எடுக்க சொல்லி நான் 2 கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணேன். ஒன்று வந்து அமேசான் பே கிரெடிட் கார்டு, இன்னொன்று வந்து ஆர்யூபே கிரெடிட் கார்டு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், மற்ற கிரெடிட் கார்ட்ஸை கம்பேர் பண்ண சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எல்லாருமே அமேசான் யூஸராக இருப்போம், ஓகேங்களா? ஸோ அமேசான் யூஸருக்கு இவங்க இந்த கிரெடிட் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், ரிவார்ட்ஸு 2% கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் அமேசான்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 5%, மற்ற இடத்துல யூஸ் பண்ணால் 2%. இந்த ரிவார்டு வந்து நமக்கு அமேசான் பே பாயிண்ட்ஸாக வந்து நிற்கும், கேஷ்பேக்காக மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும் பில்லிங் டேட் அப்போ. இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் வேறு எந்த கிரெடிட் கார்ட்ஸ் எடுத்தாலும் இந்த இது கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் அந்தளவுக்கு நான் யூசேஜ் பண்ணுறது கிடையாதுன்றதுனால நான் அமேசான் யூஸ் பண்ண பழகினேன். 2 மாதம் தான் ஆகுது ஆக்சுவலாக வாங்கி இந்த கார்டு. 100% ரிப்போர்ட் கொடுப்போம் உங்களுக்கு, சக்ஸஸ் ரிப்போர்ட்டு, ஓகேங்களா? ஏன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருது. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலியமாக நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம், ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம், மொபைல் பில் பே பண்ணலாம், கோல்டு வாங்கலாம், சில்வர் வாங்கலாம், இல்லையா? எனக்கு இத்தனைக்கும் இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, 0 பேலன்ஸ். நம்ம எந்த வித டென்ஷன், அமேசான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷில் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம், ஃபார்மசியில் மெடிசின் வாங்கலாம், அண்ட் தென் ஸ்விக்கியில் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அமேசான் பே வாலெட் மூலியமாக பே பண்ணலாம். அமேசான் பே வாலெட் வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்கே எல்லாமே பண்ணலாம். இது இல்லாமல் அந்த கிரெடிட் கார்டுக்குன்னு அடிஷ்னல் ஆஃபர்ஸ் இருக்குது. கேஷ்பேக்கு, இஎம்ஐ 0 இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. 0 இஎம்ஐ இந்த சென்ஸ் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இஎம்ஐ கார்டு வச்சுருக்கேங்கிறதுனால அமேசான் பிரைம் அந்த இஎம்ஐ கன்செப்டில் நான் யூஸ் பண்ணலை, ஓகேங்களா? அமேசான் இவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு, விசா கிரெடிட் கார்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் கிரெடிட் கார்டுக்கு இதை நான் ப்ரெஃபரபுளாக பண்ணுவேன். இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் லான்ச்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஏர்போர்ட் லான்ச்சை தவிர மற்றது எல்லாமே அட்வான்டேஜ் தான். நம்ம வாரத்தில் மாதத்தில் ஒரு தடவைலாம் ஃப்ளைட்டில் போக போகிறதில்ல. ஒரு குவார்ட்டர் இல்லை 2 குவார்ட்டருக்கு ஒரு தடவை போவீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 500 ரூபாய்க்கு பதிலாக 499 ரூபா தான் மிச்சமாகும்னா இந்த இடத்துல அந்த 500 ரூபா நீங்கள் அமேசான் பே பேலன்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணிடுவீங்க மாதம். அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 to 30,000 அமேசானில் மட்டும் ஆகும். எதுவாக இருந்தாலும் சரி, மொபைல் பில் பே பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரெயின் புக்கிங், ஃப்ளைட் புக்கிங்ஸ், மெடிசன்ஸ் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் அமேசான் வழியாகவோ ஏதாவது வேற எங்கேயோ பண்ணால் கூட நான் அமேசான் பே வாலெட் மூலியமாக தான் பே பண்ணுறேன் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு ஒரு அடிஷ்னல் ப்ராஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். நான் எஸ்பெஷலாக சொல்கிறதுக்கான காரணம் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம எந்த கிரெடிட் கார்ட்ஸ் எடுத்தாலும் அவங்க கேஷ்பேக்குங்கிறத கொடுக்கறது கம்மி. அப்படியே கேஷ்பேக் கொடுத்தாலும் அது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்த பிறகு தான் நமக்கு கொடுப்பான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்க உடனே கொடுத்துருவாங்க. 100 ரூபாய்க்கு நீ பர்ச்சேஸ் பண்ணியா 2 ரூபா இந்த அமேசான் பே பேலன்ஸில் 2 ரூபா காமிச்சிடும் பில்லிங் டேட் அன்னைக்கு. இது இல்லாமல் இவங்க தனியாக கேஷ்பேக் ஆன் ஸ்பாட்டில் பர்ச்சேஸ் பண்ண சொல்ல வேறு கொடுக்குறாங்க. இது ஒரு அட்வான்டேஜஸ். அதனால் இந்த கிரெடிட் கார்டை நான் 100% உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 2வது கிரெடிட் கார்டு ஆர்யூபே கிரெடிட் கார்டு. நான் ஆக்சுவலாக தற்செயலாக தான் இந்த ஆர்யூபே கிரெடிட் கார்டை வாங்கினேன். என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த கூகுள் பே, கிரெடிட் பேலாம் யூஸ் பண்ண சொல்ல வெளியே போய் ஷாப் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு சில இடத்துல அமேசான் பே வாலெட் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? நம்ம சேவிங் அக்கௌண்ட்லேருந்து தான் பே பண்ணுவோம். இந்த சேவிங் அக்கௌண்ட் பணம் எந்தெந்த ஒரு சில
வாலெட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்யூபே கிரெடிட் கார்டு அக்செப்ட் ஆகுது. அதாவது யார் யாருடைய ஷாப்லாம் மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ பெரும்பாலும் ஓகே 30 ரூபா 40 ரூபா கூட நான் கிரெடிட் கார்டில் தான் இன்னைக்கு பே பண்ணுறேன்னு இமேஜின் வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த ஆர்யூபே கிரெடிட் கார்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஐசிஐசியில் தான் ரெண்டுமே அப்ளை பண்ணிட்டேன். அதனால எனக்கு இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் ரெண்டுமே 50,000 ரேஞ்ச் கொடுத்தாங்க. ரெண்டுமே ஓப்பன் பண்ணி 2 மாதம் தான் ஆகுது. ஸோ இப்போ அது கொடுத்ததுனால எனக்கு அந்த கிரெடிட் கார்டு பேலன்ஸை சிபில் ரிப்போர்ட்டில் மேனேஜ் பண்ண சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்று இவங்க கிரெடிட் ரிப்போர்ட் ஏற்றணும். ஐ மீன் கிரெடிட் ஸ்கோரு வாட் ஆஸ் தட் கிரெடிட் லிமிட் இவங்க கொஞ்சம் ஏற்ற வேண்டியது இருக்குது. ஸோ லெட் தம் சி அது ஏற்றிட்டாங்க அப்படின்னா நான் கோட்டாக்ல இருக்கிற அக்கௌண்ட்டையும் எஸ்பிஐ கிரெடிட் கார்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதுலலாம் லிமிட்ஸ் அதிகம். ஸோ அது தேவையில்லாமல் எனக்கு யூசேஜ் வரும் இல்லையா. ஸோ இதில் எனக்கு அட்வான்டேஜஸ் அதிகம்ன்றதுனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ போங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐசிஐசிஐ ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்குன்னா ஆக்சிஸில் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு கிரெடிட் கார்டோட லிங்க்கை ரெஃபரல் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இஃப் இன்ட்ரெஸ்டட்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சார்ஜ் கிடையாது ஓகேங்களா. அமேசான் கிரெடிட் கார்டு விசாவில் கொடுக்கறது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. ஆர்யூபே கிரெடிட் கார்டு வருஷத்துக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதை கூட நீங்கள் 50,000 ரூபாய் வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சார்ஜும் கிடையாது. நீங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாக உங்கள் மொபைலில் ஜிபேலையோ இல்லை கிரெட்லேயோ எந்த யூபிஐ பேடிஎம்லையோ இதில் வேணாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கியூஆர் கோடெலாம் போய் ஸ்கேன் பண்ணுவீங்க இல்லையா ஷாப்பில், அந்த ஸ்கேன் பண்ண சொல்ல அதில் உங்களுக்கு காட்டும் ஆர்யூபே அக்செப்டடுன்னு சொல்லிட்டு. அப்படி காட்டுது அப்படின்னா அதில் உங்களுடைய பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது பே ஆகிடும். அப்படி பே ஆகலை அப்படின்னா எரர்னு காட்டும். நீங்கள் அப்போ உங்கள் சேவிங் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் 10ல் 8 ஷாப்புக்கு எனக்கு இது அக்செப்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் அப்படியே தான் இருக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை பில்லிங் டேட் அன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கிரெடிட் கார்டு பில்லிங்கில் போட்டால் போதும். அப்போ உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டில் பணம் லாபம் இன்ட்ரெஸ்ட் லாபம் இருக்குது, கிரெடிட் கார்டில் ரிவார்ட்ஸ் லாபம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த ஆர்யூபே நான் சொன்னேன் பாருங்கள், அதில் ஸ்கேன் பே பண்ணிங்கன்னா அந்த ஜிபே மூலியமாக பே பண்ணால் ஜிபே ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். ஐசிஐசிஐ பேங்க் எனக்கு ஆர்யூபேக்கில் இப்போ யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க ஓகேங்களா. இது இல்லாமல் கேஷ்பேக் ஒன்று தனியாக கொடுக்குறாங்க. ஐ மீன் ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு மந்த்லி பில் அமௌண்ட்டில் இவ்வளோ யூசேஜ் பண்ணால் அதுக்கு தனியாக ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இந்த 2 அட்வான்டேஜஸும் இருக்குங்கிறதுனால நான் இந்த 2 கிரெடிட் கார்டை மட்டும் என் லைஃப் டைம் ஃபெசிலிட்டிஸாக வச்சுக்கிட்டு மற்ற கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க நான் ஏன் இந்த கார்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஐசிஐசிஐ இருக்குன்றதுனால இந்த ஐசிஐசிஐ ஆர்யூபே கிரெடிட் கார்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு அக்கௌண்ட் ஆர்யூபேக்கு ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிற இமேஜினேஷன் இருக்கேன். சப்போஸ் அவங்க கிரெடிட் லிமிட் எனக்கு 3 months கேட்டிருக்காங்க. ஸோ 3 months கழிச்சு அவங்க கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு அந்த இஷ்யூஸ் வராது. ஸோ லெட் தம் see அது எப்படி இருக்குன்றது. ஆனால் இந்த 2 கிரெடிட் கார்டும் நான் 100% உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத பர்ச்சேஸை மட்டும் பண்ணிவிட்டு கஷ்டப்படாதீங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.